சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிராட்வே முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை BRTS எனப்படும் தமிழகத்தின் முதல் பேருந்து விரைவு போக்குவரத்து அமைப்பிற்கான முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. விரிவான நகர்ப்புற போக்குவரத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு வேகமெடுத்துள்ளது. பிராட்வே முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை அமைக்கப்படும் இந்த வழித்தடம் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் தனி பாதையாக மாற்றப்பட உள்ளது. இதற்காக சாலையின் அகலத்தை 30 மீட்டர் விரிவாக்கம் செய்யும் பணிகள் மற்றும் நில அளவீட்டு பணிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தடையின்றி விரைவாக பயணம் செய்வதை உறுதி செய்ய இந்த பிரத்யேக பாதையில் உயர்திறன் கொண்ட பேருந்துகள் இயக்கப்படும். இது தனியார் வாகனங்களின் தேவையை குறைத்து பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல GST சாலையில் கிளாம்பாக்கம் அருகே உள்ள ஊரப்பாக்கம் முதல் செட்டிப்புண்ணியம் வரை புதிய உயர்மட்ட விரிவு சாலை அமையவுள்ளது. இதுவும் BRTS வசதியுடன் ஒருங்கிணைக்கப்படுவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேசிய சாலைகள் ஆணையம் மேற்கொள்ளும் இந்த உயர்மட்ட சாலை திட்டம் சுமார் 3300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படுகிறது. தொடக்கத்தில் 25 மீட்டராக திட்டமிடப்பட்ட இந்த சாலையின் அகலம் தற்போது 29 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவசர கால ஊர்திகள் எளிதாக செல்லவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் கூடுதல் வழித்தடங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கும் உயர்த்தப்பட்ட தளங்களுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் பயணிகள் எளிதாக பேருந்துகளில் ஏறி இறங்க முடியும். இது மாநிலத்தின் முதல் BRTS ஒருங்கிணைந்த மேம்பால சாலையாக அமைக்கப்பட உள்ளது. ஐயஞ்சேரி மற்றும் காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் வாகனங்கள் ஏறி இறங்குவதற்கான சரிவு பாதைகள் அமைக்கப்படும். இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து நேரிட வாய்ப்புள்ள 14 இடங்கள் கண்டறியப்பட்டு சீரமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த BRTS திட்டம் சென்னையின் மிக முக்கியமான 2 போக்குவரத்து வழித்தடங்களை இணைக்கிறது. முதல் தடம் நகரின் மையப்பகுதியான பிராட்வேயில் தொடங்கி பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக மேற்கு புறநகர் பகுதியான பூந்தமல்லி வரை 23 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைகிறது. இரண்டாவது தடம் தென் சென்னையின் நுழைவாயிலான கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே உள்ள ஊரப்பாக்கத்தில் தொடங்கி GST சாலை வழியாக செட்டிப்புண்ணியம் மகேந்திரா சிட்டி வரை 18.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீள்கிறது. நவீன கட்டமைப்பில் இந்த சாலை உருவாக்கப்பட உள்ள நிலையில் கட்டுமான பணிகளுக்கு இடையூறாக உள்ள மின்கம்பிகளை அகற்றும் பணிகள் தொடங்க உள்ளன. இதன் மூலம் பண்டிகை காலங்களில் தலைநகரில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.